பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன போடுவோம்? ஃபவுண்டேஷன், இல்லையா? ஃபவுண்டேஷன் போடுவோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு சரியாக இருக்கும்போது தான் மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? கெட்டி எழுப்ப முடியும். எபிரேயர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவை பற்றிய மூல உபதேசங்கள் அப்படின்னு இருக்குது. என்னது? மூல உபதேசங்கள். ஓகேவா? பேசிக்கான விஷயங்கள், ஃபவுண்டேஷனான விஷயங்கள். இது கிறிஸ்து இயேசுவை பற்றின மூல உபதேசங்கள். அப்போ நான் அவரை அறிஞ்சிக்கணும்னா அவரை பற்றின மூல உபதேசங்களை அறிஞ்சிக்கிட்டாதான் நான் அவர் மேல் கட்டப்பட முடியும். நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஃபஸ்ட்டு எந்த கிளாஸ்க்கு அனுப்புவோம்? கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னொன்று சொல்லுவாங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூலில் என்ன சொல்லி தருவாங்க? என் பையன் எழுத பழகிட்டான் அப்படின்னா அது இப்படி போகும், இப்படி போய் ஒரு மாதிரியாக போகும். ஆனால் நம்ம அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவோம், இல்லையா? ரொம்ப சந்தோஷப்படுவோம். திருப்பி அவங்க வளர்ந்து வராங்க. இப்போது 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்ட உடனே நீங்கள் பையன் ஸ்கூல்லேருந்து வரான், என்னடா இன்றைக்கி ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, என்னடா படித்தேன்னு கேட்குறீங்க. அவன் சொல்லலாம், அப்பா எனக்கு ஏ போட தெரியும்ப்பா அப்படின்றான். ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா நீங்கள்? என்னடா 10 வருஷமாக என்னடா படிச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் அந்த ஆனா அவனை தான் படிச்சுட்டு இருக்கியா? இன்னும் ஏபிசிடி தான் படிக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம அதை குறித்து சந்தோஷப்பட மாட்டோம். கரெக்டாக? அதை குறித்து சந்தோஷப்பட மாட்டோம். ஏன்னா இவன் எவ்வளவோ தாண்டி வந்திருக்கணும். ஓகே, எவ்வளவோ தாண்டி வந்திருக்கணும். ஆனால் அவன் 10th ஸ்டாண்டர்டில் படிக்கிற காரியங்களை படிக்கணும்னா, அதில் அவனுக்கு ஒரு தெளிவு இருக்கணும்னா, அவன் கண்டிப்பாக என்ன படிச்சிருக்கணும்? ஏபிசிடி படிச்சிருக்கணும். இந்த ஏபிசிடி படிக்கலாம் எனக்கு நேரம் இல்லை, என்னை டேரெக்டாக 10th ஸ்டாண்டர்டில் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னால் அவன் படிக்கிற அந்த படிப்பு அவனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? கண்டிப்பாக அவனால் புரிஞ்சிக்க முடியாது. ஏதோ ஒரு குழப்பி வைப்பான். கரெக்டாக? ஏன்? அவனுடைய ஃபவுண்டேஷன் என்ன கிடையாது? சரி கிடையாது. ஓகேவா? இப்போது இது ஃபவுண்டேஷன் தான், ஆனால் இது ரொம்ப முக்கியம். ஸோ முதல் காரியம் என்னது? இது ஃபவுண்டேஷன், ஆனால் இது ரொம்ப முக்கியம். ஆனால் ஃபவுண்டேஷன்லேயே பல வருஷமாக இருந்தால் அது பிரச்சனை. அதனால தான் இந்த வசனத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றிய மூல உபதேசங்களை விட்டு பூரணராகும்படி கடந்து போவோமாக. இதிலேயே சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க, இதையே படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அடுத்தது எங்கே போகணும்? பூரணராகும்படி கடந்து போங்க. ஓகே, பூரணராகும்படி கடந்து போங்க. ஓகே, அப்போது இப்படி ஒரு ஜேர்னி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து எனக்கு என்ன இருக்குது? ஒரு பாதை இருக்குது. இந்த பாதையில் நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கொஞ்ச நாள் நான் படிப்பேன். அடுத்தது அப்போ அங்கே என்ன நான் கற்றுப்பேன்னா ஃபவுண்டேஷன்ஸை கற்றுப்பேன். ஓகேவா? அடுத்து நான் எங்கே போவேன்? இன்னும் கொஞ்சம் ஆழமான சில சத்தியங்களை கற்றுப்பேன். அடுத்தது நான் பூரணராகும்படி கடந்து போவேன். இந்த ஜேர்னி தான் எனக்கு இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிற இந்த ஜீவ பாதை. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீவ பாதை. ஓகேவா? ஜீவ பாதை. ஓகேவா? ஆமென். அப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், ஐ ஆம் இன் அ ஜேர்னி. நான் எதில் இருக்கிறேன்? நான் ஒரு ஜேர்னியில் இருக்கிறேன். இப்போ நான் சொன்ன உங்ககிட்ட 10th ஸ்டாண்டர்ட் வந்த அப்புறமாவும் ஏபிசிடி ஒரு பையன் சொல்கிறான்னா அவனை குறித்து உங்களுக்கு என்ன வரும்? ஐயோ, என்னடா இன்னும் நீ வளராமல் இருக்கிறியே. ஏன் அப்படின்னா அவங்க என்ன வச்சுருக்காங்க? ஒரு அழகான ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்மளால் கண்ணில் பார்க்க முடியுது. இத்தனை இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற 14 வயசில் அவன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், இல்லையா? அப்போ 18 வயசு இருக்கிற ஒரு பையன் இன்னும் ஆவணா போட்டானா நம்மளுக்கு என்ன ஆகுது? டிஸ்டர்ப் ஆகுது, சரியில்லை, ஏதோ தப்பு நடக்குது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மாதிரி என்ன கிடையாது, நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஸ்கேல் கிடையாது. இருக்குதா? அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்குதா? இல்லை. அதனால நம்ம பாஸ் ஆகிறோமா இல்லையா, மேலே போகிறோமா இல்லையானே நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம அப்படியே உட்கார்ந்து இருந்தாலும் பல வருஷங்கள் போனாலும் நமக்கு தெரியாது. அப்போ தான் பவுல் சொல்கிறாரு, காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தைகளாக என்ன ஒன்றுட்டு இருக்கீங்க?
அப்படின்னு ஒரு அப்போஸ்தலன் வந்து ஒரு சபையை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு தெரியலை. நான் சொல்கிறது புரியுதா? அவங்களுக்கு என்ன ஆகலை, தெரியலை. நம்ம பல வருஷமாக என்ன தான் உன்னுட்டே இருக்கிறோம், பாலை குடிச்சிட்டு இருக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியலை. யார் வந்து சொல்ல வேண்டியது இருந்துச்சு? ஒரு அப்போஸ்தலன் வந்து அவங்களை தட்டி எழுப்ப வேண்டியது இருந்துச்சு. ஓகே, அதை போல் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தர் எனக்கு ஒரு பாதையை வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு வளர்ச்சியை வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு ஒரு ஜீவ பாதையை வச்சிருக்கிறாரு. இதை நான் பார்த்து நான் போய்கிட்டே இருக்கணும். முதல் காரியம் நமக்கு தெரிய வேண்டியது, we are in a journey. நம்ம எதில் இருக்கிறோம்? நம்ம ஒரு பயணத்தில் இருக்கிறோம். ஆமென். நம்ம ஒரு பயணத்தில் இருக்கிறோம். இந்த பயணம் தொடங்கும், அது வளரும், அதில் நம்ம நல்லா பலனுள்ளவர்களாக மாறுவோம், அதில் நம்ம வந்து திடகார்த்தமாய் மாறுவோம், பூரண புருஷனாய் மாறுவோம், கிறிஸ்துவை போல பூரண புருஷனாய் மாறுவோம். அடுத்தது ஜெயம் கொண்டு நம்ம போவோம். ஸோ இது எனக்குரிய பாதை. அப்போது இந்த பாதையை நான் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஸோ என்னுடைய கர்த்தரை நான் அழைத்த அழைப்பு, அவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு பூரணம் அடைகிறதுக்கு எனக்கு முக்கியமான விஷயம் என்னது? இந்த பாதையை நான் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இந்த ஜீவ பாதையிலேருந்து நான் என்ன ஆகிடக்கூடாது, வழி விலகி போயிடக்கூடாது. நான் என் கண்ணு முன்னாடி அந்த தரிசனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் எங்கே போகிறேன், நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எதுக்கு நேராக ஓடுறேன் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கணும். ஐமீன், இந்த வசனத்தை நான் ஒருவேளை இந்த சபையில் அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 24வது வசனம், கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படிக்கு விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அல்லேலூயா. இந்த ஜீவ வழி எங்கிருந்து எங்கே போகுது? கீழான பாதாளத்திற்கு தப்பும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். ஆமென், ஆமென். அப்போ எனக்கு தேவன் கொடுக்கிற இந்த ஜீவ வழி, அது கீழான பாதாளத்துக்கு தப்பி அது உன்னதத்திற்கு என்னை கொண்டு போய் விடுது. இந்த வழிக்கு மட்டும்தான் இந்த பலன் இருக்குது. இது பேர் ஜீவ வழி. இது கீழான பாதாளத்தில் இருக்கிற மரண பிரமாணத்துக்கு, மரணத்துடைய ஆளுகைக்கு என்னை தப்பி இந்த ஜீவ வழியில் இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஓகேவா? இந்த பாதைக்கு நிறைய புதிதும் ஜீவனுமான பாதை. ஐ மீன், இயேசு கிறிஸ்து இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்க சொன்னார். என்ன சொன்னார்? இடுக்கமான வாசல். ஜீவனுக்கு போகிற வாசலோ அது வழி இடுக்கமும் அது நெருக்கமுமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அநேகர் எதில் போவாங்க? விசாலமான பாதையில் போவாங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம இருதயத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போமே, கொஞ்சம் விசாலமாக இருக்கட்டுமே, இதே வழி தான், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்குமே. ஏன் எப்போவுமே ஒரு நெருக்கத்திலே நம்ம இருக்கணும்? ஏன் எப்போவுமே நம்ம வந்து தாழ்ந்தே போயிட்டுருக்கணும்? ஏன் எப்போவுமே நம்ம அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணும்? ஏன் எப்போவுமே நம்ம கீழே இருந்துகிட்டே இருக்கணும்? கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து நடப்போமே அப்படின்னு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் விசாலமாக இருக்கும் இல்லையா? கொஞ்சம் விசாலமாக இருக்கும். ஆனால் எப்போவுமே வந்து ஒரு கீழான ஒரு ஒரு இடுக்கமான வாசல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை அறியாமலே எதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம்? கொஞ்சம் விசாலமாக இருக்கட்டும். ஸோ அதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற இயேசு கிறிஸ்து அதுக்கு சொன்ன பெயர் வந்து என்னது? வழி இடுக்கமும் நெருக்கமுமான பாதை. ஆமென். அது ஜீவனுக்கு போகும் வாசல், அது ஜீவனுக்கு போகிற வாசல். ஓகேவா? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? தாவீது சொல்கிறார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு காமிச்சிட்டீங்க ஆண்டவரே, இது போதும் எனக்கு அப்படின்றாரு. ஏன்னா இந்த பூமியில் ஒரு பாதாளம் இருக்குது, ஒரு மரண பிரமாணம் இருக்குது, ஒரு பாவத்தின் ஆளுகை இருக்குது, பொல்லாங்கன் வந்து இந்த பூமியை ஆளுகை செஞ்சிட்ருக்கிறான், இருள் இருக்குது. இதை தாண்டி நான் வெளியில் வர்றதுக்கு எனக்கு என்ன காமிச்சிட்டீங்க? ஜீவ மார்க்கத்தை எனக்கு காமிச்சிட்டீங்க.